ஹாய் ஹலோ வணக்கம். இது பாரதியின் அறிவாளி பாட்காஸ்ட். நான் உங்கள் ஆர்மோலீஸ்வரி. நான் உங்கள் எம்ஜி சௌந்தர்யா, 8ஆம் வகுப்பு, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி. ஊர் சுற்றுலா வாக நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது லேண்ட் ஆஃப் ஃபைவ் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படும் பஞ்சாப் மாநிலத்தை பற்றி நான். இயற்கை எழிலையும் வளமான கலாச்சாரத்தையும் தனக்கென கொண்ட செழுமையான நகரம்தான் பஞ்சாப். இதன் தலைநகரம் சண்டிகார். முதலமைச்சர் பகவந்த் மான், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். அதிகாரப்பூர்வ மொழி பஞ்சாபி. முதன்மை தொழில் வேளாண்மை. சட்டமன்ற தொகுதிகள் 117, மக்களவை தொகுதிகள் 13. பஞ்சாபில் வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் சுற்றுலாத்துறையும் ஒன்று. பஞ்சாபின் சுற்றுலாத்துறை அம்மாநிலத்தின் கலாச்சாரம், பண்பாடு, பழம்பெருமை, வரலாற்று ஆகியவற்றை பறைசாற்றும் சின்னங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேரா ரங்கிலா பஞ்சாப். रंगलाए पंजाब दा विरसा एक वार ते आके वेखो जरा. ஓகே சௌமி, முதலில் அமிர்தசரஸை பார்ப்போம். புராணங்கள், தேசபக்தி, மதம், ஆன்மீகத்திற்கு பெயர் பெற்ற நகரமான அமிர்தசரஸ் குறிப்பிடுகையில் முதலிடத்தில் உள்ளது. இங்குள்ள கோல்டன் டெம்பிள் என்கிற ஸ்ரீகர் மந்திர் சாஹிப் கண்களை கவரும் விதத்தில் சீக்கிய இனத்தவருக்கான புனித தலமாக திகழ்கிறது. வாகா எல்லை இந்திய பாகிஸ்தான் எல்லைப்புற பாதுகாப்பு காவல் சாவடிதான் வாகா எல்லை. இங்கு அன்றாட நடைபெறும் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் தங்கள் தாய்நாட்டு கொடியை ஏற்றுவதும் இறக்குவதும் காண்பதற்கு சிறந்த காட்சி விழாவாக சிறப்பாக இருக்கும். சண்டிகர் இந்தியாவின் மெட்ரோ நகரங்களில் ஒன்றான சண்டிகர் ஒரு வரவேற்பு நகரம் என்றே சொல்லலாம். நவீனத்துக்கும் பழமைக்கும் இடையே உள்ள எல்லா வகை சுவைகளுடன் உங்களை வரவேற்கும் புனித தலமாக திகழ்கிறது. இங்கு ராக் கார்டன், ரோஸ் கார்டன், சுக்கா ஏரி, சர்வதேச பொம்மைகளுக்கான அருங்காட்சியகம் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. லூதியானா இங்குதான் மாநிலத்தின் உண்மையான அழகையும் அதன் வளமான விவசாய சூழ்நிலையையும் காண முடியும். இந்தியாவிற்கு வரும் பல பார்வையாளர்களுக்கு தெரியாத ரத்தினமாகவே உள்ளது. இங்குள்ள ஹாடிஸ் வேர்ல்ட் பார்க், லோத்திக் கோட்டை, வரலாற்று சிறப்புமிக்க இடம் பீர் போன்றவை நம் அவசியம் காண வேண்டிய இடங்களாகும். பட்டியாலா செய்தித்தாள்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டியாலா இங்குள்ள நினைவு சின்னங்கள் மொகலாயர்கள், ராஜபுத்திரர்கள், கட்டிடக்கலை பாணிகளின் கலவையாகும். இவ்வழகிய நகரம் தம்பதியர் சகிதமாக வந்து காணக்கூடிய சிறந்த இடம். மேலும் இங்குள்ள காளிதேவி மந்திர் என்னும் கோவிலில் உள்ள 6 அடி காளி சிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக தொலைதூரத்தில் உள்ள பக்தர்களையும் ஈர்க்கின்றது. பதிண்டா ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் பதிண்டா ஓர் எளிய நகரம். எய்ம்ஸ் முதல் அனல் மின் நிலையங்கள் மற்றும் மத்திய பஞ்சாப் பல்கலைக்கழகம் வரை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. இது கடந்த கால புராண கதைகளை விவரிக்கும் எச்சங்களை சான்றுகளாக கொண்டு நிற்கின்றது. ரோபார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் அருகேயுள்ள ரூப் நகர் என்று அழைக்கப்படும் ரோபார் ஒரு பழங்கால நகரமாகும். இது ஹராப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு மிகவும் பிரபலமானது. இது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் வளமான வரலாற்று பகுதியாகும். மொஹாலி அஜித்கர் என்று அழைக்கப்படும் மொஹாலி ஒரு வணிக, கலாச்சார மற்றும் போக்குவரத்து நகரமாகும். விளையாட்டை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக திகழ்கிறது. இங்கு BCA கிரிக்கெட் ஸ்டேடியம், இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் இருப்பதால் நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு ஆர்வலர்களை ஈர்க்கிறது. ஷஹீத்-இ ஆசம் அருங்காட்சியகம் புகழ்பெற்ற பஞ்சாப் தியாகி ஷஹீத்-இ ஆசம் மற்றும் பகத்சிங் இந்திய சுதந்திரத்தை உறுதி செய்ய தங்கள் உயிரை கொடுத்து அவரது சக நாட்டு மக்களையும் கௌரவிக்க உருவாக்கப்பட்டது. இங்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் தாக்கப்பட்ட பயங்கரங்களும் இந்திய சுதந்திரத்தை, கலாச்சார நுண்ணறிவை பற்றி வெளிப்படுத்துகிறது. கவுர்தலா அறிவியல் நகரம் ஜலந்தரில் உள்ள அறிவியல் நகரம் புஷ்ப குஜ்ரால் கவுர்தலா என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு சரணாலயமாக திகழ்கிறது. நம்மை சுற்றியுள்ள இயற்பியல் உலக மக்களில் குறிப்பாக இன்றுள்ள குழந்தைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்ற ஆர்வத்தை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். ஓகே, வரலாற்று சிறப்புமிகு வியத்தலுக்கு பல இடங்களை பார்த்தாச்சு. இனி சாப்பிட என்ன ஸ்பெஷல் என்று சொல்லேன்னு சௌந்தர்யா? ஆலு பராட்டா, மக்கா ரொட்டி, பட்டர் சிக்கன், தந்தூரி சிக்கன், ரொமாலி ரொட்டி என பல வகையான சுவையான உணவுகளை உண்டு வரலாம். ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.